அவங்க அம்மா வந்து ஒரு டைம் வந்து ஐசியூவில் இருந்தாங்க, ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து அதை எப்படி சொல்கிறேன்னா, நீ வரலன்னா நான் யார்கிட்ட போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசினான். அம்மா ஐசியூவில் ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த டைம் ஒரு 9:30 சம்திங் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ வரலன்னா நான் வேறு எங்கன்னா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொன்னான். அது வரைக்குமே சரி ஓகே வேறு யாருக்கும் போயிடக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்றனால நான் அன்றைக்கி நைட்டு வண்டி பிடிச்சி நான் போகிறேன். அன்றைக்கி அங்கே ஹாஸ்பிட்டல் பாத்ரூமில் வச்சு அவன் வந்து இது மாதிரி அப்யூஸ் பண்ணுறான். ஸோ இது எல்லாமே இது இப்போ எனக்கு நான் அப்யூஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த டைமில் வந்து நான் பண்ணது எல்லாமே ஒரு லவ்னால அப்படின்னு நான் நினச்சனால தான் நான் வந்து அவ்வளோ தூரம் இறங்கி நான் இப்போ எங்கே அவுட்டோர் ஷூட் போனாலும் எங்கே போனாலும் அவன் வந்துடுவான். வீக்லி ஃப்ரீயாக இருக்கிறப்போ எனக்கு தேடி அங்கே வந்துடுவான், வந்து பண்ணிட்டு போயிடுவான். இது எல்லாமே அந்த டைமில் இவன் ப்ரூவாக இருக்கான், எனக்கு மட்டும்தானே இருக்கான், எங்கேயும் போகாமல் இருக்கான் அப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் இது எல்லாமே ஒரு டைமுக்கு அப்புறம் இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல.